நான் என் சிந்தையிலே நான் சிந்தித்து பார்த்தால் அதை செய்ய முடியாது. கிறிஸ்து எனக்குள் உருவாயிருக்கிறார். அவர் குழந்தையாக அல்ல, அவர் மேசியாவை வளர்ந்த மேசியாவாக, அவர் வளர்ந்த மேசியாவாக, அறையப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்ட ஜெயித்த மேசியாவாக அவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் இல்லையா? நான் ஜெயித்தேன், நீங்கள் என்ன செய்வீர்கள்? அப்போ உங்களுக்குள்ள கிறிஸ்து இருப்பாரானால் அவர் டோட்டலா மாத்திட்டார். எப்படி? நான் யோசிக்கிறேன், எப்படி எல்லாமே மாத்திட்டாரே, எல்லாமே மாத்திட்டார். இப்ப என்னை தேடி பார்த்தா நீ எனக்கு நஷ்டம் ஏற்படுத்தலாம், எனக்கு தீமை செய்யலாம், எனக்கு துரோகம் பண்ணலாம், எல்லாம் பார்த்தா தேடி பார்த்தா நான் நல்லா இருக்கேன், நீ கெட்டு பண்ண. பிரைஸ் காட். கரங்களை வைத்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்க கெட்டு பண்ணுங்க. எனக்கு துரோகம் பண்ணதுனால நீ முன்னேற முடியாது, நான் துரோகப்பட்டதுனால நான் கெட்டு போக முடியாது. ஏன்னா என்னை உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும் அவர். இப்ப எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை உருவாயிருக்கிறது. என்னாலையோ நான் யோசிச்சு பார்ப்பேன், என்னால் செய்ய முடியாத காரியங்கள் இவைகள் எல்லாம். என் குணத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒருத்தரை பார்க்க மாட்டேன், ஒருத்தர் கூட பேச மாட்டேன், ஒருத்தர் கூட ஒரு தொடர்பு பண்ண மாட்டேன், அவனோட இப்படி செய்ய மாட்டேன்னு தீர்மானம் எடுத்தேன்னா நான் சொல்லுவாங்க செத்தாலும் அப்படின்னா அதை வாங்க செத்தாலும் அப்படின்னு அப்படி வாழ்றவன். அப்படிப்பட்ட ஒரு ஆளு யோசிச்சு பார்க்கிறேன், கிறிஸ்துவின் சிந்தை உருவாயிருக்கிறது.